ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்க்கடலை சட்னி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் தேங்காய், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் தேங்காய், காரத்துக்கு மிளகாய், கடலைப்பருப்பு, பூண்டு, புளி இது மட்டும்தான் வேணும். இப்போ என்னோடய வேர்க்கடலை வந்து காய வச்ச வேர்க்கடலை வறுக்கலை, அதனால் நான் வறுத்துக்கிறேன். நீங்கள் கடைகளில் வறுத்த வேர்க்கடலை வாங்கினீங்கன்னா அந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சட்னி அரைச்சிக்கிறலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆறின பிறகு அந்த தோலெல்லாம் எடுத்துடணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மிளகாயவும் பூண்டையும் மட்டும் வறுத்துக்கிறலாம். பூண்டு வந்து ஒரு 7-8 பல்லு சேர்த்துக்கோங்க. மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இதை லைட்டாக ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறலாம். இப்போ நான் வறுத்ததை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு நிமிஷம் ஆறட்டும். இதில் வந்து 1 இன்ச் அளவுக்கு புளியும் கொஞ்சம் தேங்காய், நீங்கள் துருவின தேங்காய்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, போதுமானது. தேங்காய் நிறைய சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் வறுத்த வேர்க்கடலையை இந்த மாதிரி கையில் அழுத்தி தேய்ச்சோம்னாலே இந்த தோல்லாம் கலண்டு வந்துடும். இப்போ அந்த தோலை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வெறும் பருப்பை மட்டும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு தேங்காய், புளி, மிளகாய், பூண்டு இதை மட்டும் போட்டு லைட்டாக கொரன்னு அரைச்சிக்கிறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் இன்னும் கொஞ்சம் ஃபைனாக அரைச்சிக்கிற போகிறேன். இந்த சட்னி வந்து கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டே தேங்காயை அரைச்சிட்டோம்னா கடலை பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக அரைச்சா போதும். இப்போ இதில் நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்க அந்த கடலை பருப்பை சேர்த்துக்கிறலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். திரும்பவும் இதை ஒரு லைட்டாக அரைச்சிக்கிறலாம். இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்து லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். இப்போ நான் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அந்த மிக்சர் ஜாரில் உள்ளதை மட்டும் கழுவி இதில் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கலந்துட்டோம். இது கடுகு கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அந்த கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிடணும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்ந்து இது 2 நல்லா பொரிஞ்சதும் இந்த சட்னி பவுலில் தூக்கி இந்த தாளிப்பை கொட்டிடலாம். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு சட்னி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பரான பீனட் சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுங்க.